Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் எண்மண் எண்மக்கள் என்ற பாத யாத்திரையை தொடங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்த இந்த யாத்திரை வரும் 27ஆம் தேதி திருப்பூரில் நிறைவு பெறுகிறது. பல்லடத்தில் நடைபெறவுள்ள இதன் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவிருக்கும் நிலையில் விழா நடத்த ஏதுவாக மாதாப்பூர் முத்துக்குமாரசாமி மலை அருகே 1000 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி வரும் பாஜகவினர் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற வாசகத்துடன் தீவிர பிரச்சாரமும் செய்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, மோடியின் வருகையொட்டி பொதுக்கூட்ட செலவிற்காக திருப்பூர் மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பாஜகவினர் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. தொரவலூர் பகுதியில் உள்ள கடைகளில் பாஜகவினர் கட்டாய வசூலில் ஈடுபட்டதாக கூறும் பெண் துணிக்கடை உரிமையாளர் தனது பக்கத்து கடையில் உள்ள ஒரு அக்காவிடம் 500 ரூபாய் பணம் கேட்டதாகவும் அதற்கு அந்த அக்கா கடை ஓனர் இல்லை என கூறிவிட்டு 20 ரூபாயை கொடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பிஜேபி காரன் என்ன பிச்சைக்காரனா என மிரட்டும் தொனியில் பேசியதாக குற்றம் சாட்டினார். வந்து பக்கத்து கடைக்கு போறாங்க. நான் போயிட்டு என்னன்னு சவுண்டா கேக்குது. இந்த அக்கா 20 ரூபா கையில எடுத்து கொடுக்குறாங்க. சரிங்களா? உடனே 20 ரூபா கொடுக்குறீங்க, பிஜேபி காரன பிச்சைக்காரன் கேக்குறாங்க. தலைவர் வருகிறார் என கூறி அராஜகத்தில் ஈடுபடும் பாஜகவினருக்கு தலைவர்தான் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தெரியாதா? மக்களிடம் பணம் வாங்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தங்களுக்கு தேவையே இல்லை, அவரை போக சொல்லுங்கள் என ஆவேசமான அந்த பெண் கடைசியாக பக்கத்து கடை ஓனரிடம் செல்போனில் பேசி பாஜகவினர் 200 ரூபாய் வாங்கிவிட்டு தான் இடத்தை காலி செய்ததாக கூறினார். தலைவர் வராருன்னா மக்கள் பக்கம் வராரு, அவர்தான் மக்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? நம்மகிட்ட வந்து கேக்குறாங்கன்னா அது என்னங்க தலைவர், அப்படி ஒரு தலைவர் நம்ம எங்க ஊருக்கு தேவையில்லைங்க, அவங்க போக சொல்லுங்க நான் சொல்லிட்டேன். சரிங்களா? நம்ம இப்படிதான் நான் சொன்னேன். சொன்ன உடனே அந்த கடையில மறுபடியும் ஓனர் இல்லைன்னு அந்த அக்கா சொல்லுது. ஓனருக்கு கால் பண்ணி கொடுங்க, நான் பேசிக்கிறேன். அந்த அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்கள யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அண்ணன்ட்ட போன் பேசுறாங்க, மல்லு கட்டி 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதே போல எதிரே உள்ள ஒரு கடையிலும் மிரட்டி பணம் வாங்கியதாக கூறிய அந்த பெண் கட்டாய வசூலில் ஈடுபட பாஜகவினருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பெண்கள் கடையில் இருந்தால் இளக்காரமா என கேள்வி எழுப்பினார். என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற ஒரு இடக்காலம். நோட்டீஸ் 500 அடிச்சிட்டு வராங்க, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுக்கிறது? எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களின் கடைகளுக்குள் நுழையாமல் புள்ளைப்பூச்சிகள் கடைகளாக தேடி பிடித்து பூச்சாண்டி காட்டிய பாஜக நிர்வாகிகள் வெளிமாநில பேக்கரி உரிமையாளரிடம் உதார் விட்டு பணம் வாங்கியதாக புகார் கூறினார். கடனை உடனே வாங்கி கடை நடத்தினால் பாஜக நிர்வாகிகள் பகுமானமாக பணம் பறிப்பாங்களா என பொங்கிய அந்த பெண் மக்களுக்கு மத்திய அரசுதான் செய்ய வேண்டுமே தவிர மக்களிடம் பணம் பறிப்பதா? கடைகளில் கட்டாய வசூலில் ஈடுபடும் பாஜகவினரால் அக்கட்சியின் பெரிய பொறுப்பில் உள்ளவர்களுக்குத்தான் அசிங்கம் என வறுத்தெடுத்தார். மக்களுக்கு கவர்மெண்ட் செய்யணும், மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிற கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் சொல்லுங்க? இவங்க வந்து மேல் அதிகாரிகளை தான் இவங்க அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. எந்த தலைவர்களும் மக்களை மிரட்டி பணம் வாங்கி பொதுக்கூட்டத்தை ஜாம் ஜாம் என நடத்துங்கள் என கூறுவது கிடையாது. மாறாக பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் என்ற பெயரில் ஒரு சிலர் கட்டாய வசூலில் ஈடுபடுவது சரியல்ல என்றும்
இது போன்ற நிர்வாகிகளை கட்சித் தலைவர்கள் அடக்கி வைக்க வேண்டும் எனவும் பலர் கூறி வருகின்றனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.